ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். குருதேவர் பக்தர்களுக்கு அபயமளித்து பின்வருமாறு பேச ஆரம்பித்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மாவிடம், சிலர் எனக்கு ஞானமோ பக்தியோ கிடைக்காது என்றுதான் தோன்றுகிறது, நான் கட்டுண்டவன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் குருவின் அருள் கிடைத்துவிடுமானால் எதற்கும் பயப்பட தேவையில்லை. கருவுற்ற பெண் புலி ஒன்று ஓர் ஆட்டு மந்தையை தாக்கியது. பாய்ந்த வேகத்தில் அங்கேயே குட்டியை ஈன்றுவிட்டு இறந்தது. அந்த புலிக்குட்டி ஆடுகளுடனே வளர்ந்தது. ஆடுகள் புல்லை தின்றன, புலிக்குட்டியும் புல்லை தின்றது. ஆடுகள் மே மே என்று கத்தின, புலிக்குட்டியும் மே மே என்று கத்தியது. மெல்ல மெல்ல புலிக்குட்டி வளர்ந்து பெரிய புலியாக ஆயிற்று. ஒரு நாள் இன்னொரு புலி அந்த ஆட்டு மந்தையை தாக்க வந்தது. அங்கே புல் மேய்ந்து கொண்டிருந்த புலியை கண்டு பிரமித்து விட்டது. ஓடிச் சென்று அதை பிடித்தது. உடனே அந்த ஆட்டுப்புலி மே மே என்று கத்த ஆரம்பித்தது. அதை பற்றி இழுத்து கொண்டு குளத்து நீரின் அருகில் சென்று, இதோ இந்த நீரில் உன் முகத்தை பார், என் முகத்தைப் போலவே உள்ளதை கவனி, இதோ சிறிது இறைச்சி, இதை தின்றுப்பார் என்றது. இவ்வாறு சொல்லிக்கொண்டே ஆட்டுப்புலியின் வாயுக்குள் இறைச்சி துண்டை திணித்தது. ஆனால் ஆட்டுப்புலியோ அதை தின்னாமல் மே மே என்று கத்தியது. மெல்ல மெல்ல இரத்தத்தின் ருசி கண்ட பிறகு இறைச்சியை தின்ன ஆரம்பித்தது. அப்போது காட்டுப்புலி ஆட்டுப்புலியிடம், இப்போது தெரிந்து கொண்டாயா, நான் எதுவோ அதுவே தான் நீயும், உனக்கும் எனக்கும் எந்தவிதமான வேறுபாடும் இல்லை, இப்போது வா, என்னுடன் காட்டிற்கு வந்துவிடு என்று கூறியது. ஆகவே குருவின் அருள் கிடைத்துவிட்டால் பிறகு எந்தவித பயமும் இல்லை. நீ யார், உனது உண்மை இயல்பு என்ன என்பதை அவர் உனக்கு காட்டுவார். ஒரு சிறிது சாதனைகள் செய்தால் போதும், குரு ஒவ்வொன்றையும் அவனுக்கு புரிய வைப்பார். எது உண்மை, எது உண்மையற்றது என்பதை அப்போது சீடன் அறிந்து கொள்கிறான். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.